ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीं उत्तमश्लोके भक्तिं भवति नैष्टिकी। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिने नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रसादिने निर्विशेष शून्यवादी पार्श्ववादी सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। பக்தர் அனைவரையும் இந்த பக்தி விருட்ச வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஒழுக்க முறைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அன்பு அப்படிங்கிறது இரண்டு விதமா ஒருத்தருக்கு மேல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, இயல்பாகவே ஒருத்தருக்கு மேல நமக்கு ஒரு அன்பானது ஏற்படும். இந்த அனுபவம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். பார்த்த உடனே சிலர் நமக்கு பிடிக்கும். அவங்க கூட நமக்கு ஒரு நட்பு இருக்கணும்னு நமக்கு ஒரு விருப்பம் தோணும். ஆனால் சிலரை நமக்கு பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோட பழகுனதுக்கு அப்புறமா அவங்களுடைய குணங்கள் தெரிஞ்சு அவங்களுடைய நல்ல நடவடிக்கைகள் பிடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மேலே ஒரு அன்பு வரும். அதுக்காக அந்த அன்பு ரொம்ப ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு பேருக்காக இருக்கக்கூடிய ஒரு அன்பாக இல்லாமல் சில நேரங்களில் ரொம்ப ஆழமான ஒரு அன்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எது உதாரணம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒரு இராணுவத்தில் மிலிட்ரியில் பணி செய்யக்கூடிய ஒரு நபர். இப்போ அந்த மிலிட்ரியில் போய் ஒருத்தவங்க வேலை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சில நேரம் அவருக்கு இயல்பாகவே நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும். என்னுடைய தேசத்துக்காக ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இயல்பான ஒரு தேசப்பற்றுனாலேயே அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இராணுவத்தில் போய் சேர்ந்து தேசத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவர் இராணுவத்தில் சேர்ந்திருப்பார். சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தேசப்பற்று அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். கம்ப்ளீட்டாக இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அந்த அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர் இராணுவத்தில் சேர்ந்திருக்கலாம். குடும்ப சூழ்நிலை காரணமா இல்லை வேற ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் கூட சில நேரங்களில் இராணுவத்தில் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள், அங்கே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விதிமுறைகளும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதன் மூலமாக என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அவருக்கு ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறமா அந்த டிசிப்ளின்ல இருந்து ஒரு கிளியரான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அவருக்கு நிஜமாவே அந்த தேசத்துக்கு மேலே ஒரு உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்துடும். இது ஒரு இயல்பான ஒரு தேசப்பற்றா இல்லாட்டினா கூட ஒரு குறுகிய காலத்தில் அந்த ஒரு விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அதை ஏற்கனவே அது மாதிரி ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்கிறவங்களுடைய ஒரு சங்கத்தில் இருந்து கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த எண்ணமானது அதிகரிக்குது. அந்த தேசப்பற்று அதுக்கப்புறமா இயல்பான ஒரு தேசப்பற்றா அது மாறுது. ஸோ இது நமக்கு நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம். இயல்பான ஒரு அன்பு இல்லாட்டினாலும்
அந்த விதிமுறைகள் மூலமா அதுக்கப்புறமா ஒரு அன்பு ஏற்படுறது அப்படிங்கிறது. இன்னொரு சிறந்த உதாரணம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் பெண் இருவருக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு அன்பு. ஆணுக்கு பெண் மேலேயோ இல்லை பெண்ணுக்கு ஆண் மேலேயோ சில நேரங்களில் வந்து என்ன ஆகுது, அந்த அன்பு இயல்பாகவே வந்து ஏற்படுது. இவங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இது எந்த ஒரு உறவுலையும் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி ஒரு ஆண் பெண் உறவு, அதுக்குள்ள நம்ம ரொம்ப இதை ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இவங்களுடைய ஒரு குணங்கள், நடவடிக்கைகள் இது எல்லாமே தெரியாம இமீடியட்டா பார்த்த உடனே வந்து ஒரு அன்பு வர்றது. அதுக்கப்புறமா அந்த அன்புனால அவங்களுக்காக என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணக்கூடிய ஒரு விஷயம். இது இயல்பான ஒரு அன்பு. இன்னொன்று, ஒருத்தர் ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனால் திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு ரிச்சுவல் மூலமாக, அந்த சடங்கு மூலமாக என்ன ஆகுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து இணைகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் கணவன், அவங்க வந்து மனைவி அப்படின்ற அந்த ஒரு பந்தம் அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு விதிமுறைகளுக்குள்ள அவங்க வந்து இருந்து என்ன செய்யணும், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து பழகி 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 புரிஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிறை குறைகளை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே வந்துட்டு துணையாக இருந்து உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். பல நம்ம இந்திய கலாச்சாரத்துலேயும் சரி, வேற கலாச்சாரமாக இருந்தாலும் ஓகே, எங்கே வந்து இந்த அன்பானது வந்து சரியாக வந்து பொருந்திருதோ அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது, அவங்க ரொம்ப நெருக்கமானவங்கள மாறிடுறாங்க. அது சில நேரம் இயல்பாக ஏற்படுது, சில நேரம் அந்த ஒரு விதிமுறைகள் மூலமாக வந்து ஏற்படுது. இப்போவும் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 80%, மேபி இது அதிகமாக என்னன்னு தெரியல, என்னுடைய ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன், 80% இந்த நிச்சயிக்கப்படக்கூடிய திருமணம், பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படக்கூடிய அந்த திருமணங்கிறது இந்த மாதிரி தான். நாங்கள் இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியாக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்து, எல்லா சூழ்நிலைகளையும் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதிமுறைக்குள்ளே வந்து வர்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு விதிமுறைகள் மூலமாக ஒரு கணவனுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் நான் பண்ணணும். கணவன் இவங்க என்னுடைய மனைவி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நான் தேவையான இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த பந்தத்தினுடைய ஒரு கடமை, அந்த ஒரு விதிமுறைக்கு அவங்க வந்து உட்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்பை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு அன்பு செலுத்தினவங்க கிடையாது, பரிச்சயம் இல்லாத நபர்கள். அப்போ அவங்களுடைய அந்த திருமணம்ங்கிற அந்த ஒரு பந்தத்து மூலமா, அந்த விதிமுறைகள் மூலமா, ஒழுக்க விதிமுறைகள் மூலமா அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த அன்பை வந்து வளர்த்துக்கிறதுக்கு பயிற்சி பண்றாங்க. அந்த பயிற்சியினால வந்து என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப ஆழமான உண்மையான ஒரு அன்பா அது வந்து மாறுது. பல பெண்கள் இப்பவும் கூட வந்து நம்ம வந்து கேட்கலாம், அவங்ககிட்ட கேட்டோம்னா அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு இவரே வந்து கணவனா வரணும்னு நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து அப்படி சொல்லக்கூடிய, ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி தான் கணவனுக்கும் எந்த மனைவி உங்களுக்கு வந்து திரும்பவும் அடுத்த பிரிவுலையும் வருவாங்க, வந்தா உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி வந்து அந்த அன்பானது வந்து அந்த அன்பானது வந்து என்ன ஆகுது, அது வந்து ஒரு பயிற்சி மூலமா வந்து கடைபிடிக்கப்பட்டு, அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஒரு இயல்பான அன்பையும் தாண்டி ஆழமான ஒரு அன்பா அது வந்து என்ன ஆகுது, அது வந்து மாறுது. ஸோ அதனால
நமக்கு இந்த இயல்பா வரக்கூடிய ஒரு அன்பா இருந்தாலும் சரி, இல்ல இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு அதன் மூலமா நம்ம வந்து ஒரு அன்பை வளர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டும் தவறு கிடையாது. அது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அமையுது. அதனால எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. இதே விதத்துல தான் பகவானுக்கு நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கிறது 2 விதங்கள்ல இருக்கு. அது வந்து இயல்பா பகவானுக்கு மேல வரக்கூடிய ஒரு பக்தி, ஒரு அன்பு, ஒரு பிரேமை. இன்னொன்னு வந்து ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிச்சு அதன் மூலமா வந்து பகவானுக்கு மேல வந்து நம்ம அன்பை வளர்த்துக்கிறது. இது ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்றாங்க, 2 விதங்களா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு ராகானுக பக்தி, இன்னொன்னு வந்து வைதி சாதனா பக்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 2 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ராகானுக பக்தி அப்படிங்கிறது என்ன, கிருஷ்ணருக்கு மேல இயல்பான ஒரு அன்பு வர்றது. எந்த ஒரு சாஸ்திரங்களும் படிச்சதில்லை, யாருக்கிட்ட இருந்தும் வந்து இப்படிதான் பக்தி பண்ணணும்னு கேட்டதும் இல்லை, இப்படிதான் வந்து பகவானுக்கு மேல வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வழிமுறை எதுவுமே தெரியாது. ஆனா கிருஷ்ணர் தான் என்னுடைய வாழ்க்கை, கிருஷ்ணருக்கு தான் என்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய ஹிருதயத்துல வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பக்தி, ஒரு பிரேமை அப்படிங்கிறது ராகானுகம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்பு பலருக்கு இயல்பாவே வந்துருமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதனால நம்ம வந்து பக்திக்கு தகுதியானவங்களே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நம்ம ஒரு டிஸ்கரேஜ் ஆக தேவையில்லை. அதுக்காக தான் ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வைதி சாதனா பக்தி அப்படின்ற ஒரு வழிமுறையை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கிறதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானுக்கு மேல அந்த பிரேமையை நம்மளால வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய ஒரு பரிஸ்திதி. நம்மளுடைய ஒரு நிலைமை இப்படித்தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாதனா பக்தியை, இந்த ஒழுக்க விதிமுறைகளை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சு என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதன் மூலமா நம்ம பகவானுக்கு மேல பக்தியை வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். ஸோ அதனால நாம ஒரு டிஸ்கரேஜ் ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. பக்தி அன்பு அப்படிங்கிறது இயல்பா தானே வரணும் அப்படின்னு நாம நினைக்கலாம். பட் இயல்பா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் வந்து இந்த ஒரு உதாரணம் சொன்னேன். பெற்றோர்களால நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு திருமணம் அப்படிங்கிற அந்த உதாரணம் சொன்னேன். அதுல நமக்கு வந்து பார்க்கும்போது முன்ன பின்ன தெரியாதவங்க தான் இமீடியட்டா நான் போய் எப்படி வந்து இயல்பா அவங்களுக்கு மேல அன்பு வரலையே அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த ஒரு பந்தம், அந்த ஒரு விதிமுறைக்குள்ள வரும்போது என்ன ஆகுறோம், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறோம், பயிற்சி எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த பக்தி தொண்டும். இப்போ நமக்கு இயல்பான அந்த ஒரு பக்தி இல்லாட்டினா கூட அதை பயிற்சி பண்ணி பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஒரு பிரேமை நிலையை நம்மளால வந்து அடைய முடியும். அதனால இந்த ஒழுக்க விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பக்தி தொண்டுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால இன்னைக்கு நாம அந்த ஒழுக்க விதிமுறைகள் அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் பிரபுஜி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே கொஸ்டின், 17th கிடையாதா பிரபுஜி? நம்ம 16th லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், இது 18 வந்திருக்கு. 17 என்ன பிரபுஜி? 17th இல்லையான்னு கேக்குறீங்களா? ஆமா பிரபுஜி, 16th வந்து பக்தி தொண்டு, பக்தி யோகம், பக்தி தொண்டு படிச்சா, அப்புறம் இப்போ 18th வந்திருக்கு, 17th இல்ல. ஸோ நான் அது ஏதாவது சம்திங். அப்படியா? ஓகே, அந்த கைடுலயே அதுல வந்து எதுவுமே இல்லாம இருந்தது. ஆமா, 17th நானும் உங்களோட அந்த பிடிஎஃப் பார்த்தா அதுல வந்து வியூஹான்னு போட்டு கர்மான்னு போட்டு, ஆனா ஒண்ணுமே இல்ல அதுல. சோ அது அப்படின்னா லைக் எதுவும் இல்லையா அதுல, லைக் வை? என்கிட்ட இருந்த ஃபைல் எதுவும் இல்லை. ஓகே, அப்ப 17th இல்ல, அப்ப 18th. ஓகே பிரபுஜியா. ஹரே கிருஷ்ணா. ஒழுக்க விதிமுறைகள். அதசித்தும் ஷமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. பகவத்கீதா 12.9. மொழிபெயர்ப்பு. செல்வத்தை வெல்பவனே, எனது அன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிழையாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. பொருளுரை. இப்பதத்தில் பக்தி தொண்டின் 2 வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனின் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொண்டவர்களுக்கானது.
அடுத்த வழிமுறை பரமபுருஷரின் மீது அத்தகு திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாதவர்களுக்கானது. இந்த இரண்டாம் நிலையினருக்கு பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அத்தகு விதிகளை பின்பற்றுபவன் இறுதியில் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான். பக்தி யோகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். தற்சமயத்தில் புலனுணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதால் ஜடவாழ்வின் புலன்கள் எப்பொழுதும் களங்கமுற்றுள்ளன. ஆனால் பக்தியோக பயிற்சியினால் இப்புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இறைவனின் நேரடி தொடர்பினை அடைகின்றன. இந்த ஜட வாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் எனது எஜமானருக்கு செய்யும் தொண்டு உண்மையான அன்பினால் அல்ல, பணம் பெறுவதற்காக மட்டுமே நான் தொண்டு செய்கிறேன். மேலும் அந்த எஜமானரிடம் அன்பு கிடையாது. அவர் என்னிடமிருந்து தொண்டினை பெற்று சம்பளம் தருகின்றார். அன்பு என்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்விலோ ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அன்பின் அத்தகு நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. எஸ். ஸோ இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது 2 வழியில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒன்று இயல்பாகவே அன்பு ஏற்படக்கூடியது, இன்னொன்று பயிற்சியின் மூலமாக அன்பு ஏற்படக்கூடியது. இயல்பான அந்த ஒரு அன்பு ஏற்படுறது அப்படிங்கிறது அது ராகம் அப்படின்னு சொல்றாங்க. ராகம்னா பாடக்கூடிய ராகம் இல்லை, ராகம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இயல்பான அந்த ஒரு பிரேமை ஏற்படுறது அப்படின்னு அர்த்தம். இது போன்ற ஒரு பாவம், அந்த பிரேமை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஏற்கனவே அவருடைய இந்த கர்ம வினைகள்ல இருந்தோ இல்லைன்னா அந்த பாவ வினைகள்ல இருந்தோ முழுவதுமா ஒருத்தர் விடுபட்டு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவருக்கு அந்த இயல்பான ஒரு அன்பு அப்படிங்கிறது, பிரேமை அப்படிங்கிறது பகவானுக்கு மேல ஏற்படும். இந்த பிறவில நம்ம பார்க்கலாம், ஒருத்தருக்கு அவருக்கு கிருஷ்ணருக்கு மேல அந்த இயல்பான ஒரு பிரேமை வர்றத. ஆனா இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள்ல அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பக்தியை பயிற்சி பண்ணி தன்னை தூய்மைப்படுத்தியிருப்பார். அதுக்கு சில உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பகவான் ராமச்சந்திரர் ஆரண்ய காண்டம், ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல பகவான் ராமச்சந்திரர் என்ன பண்றாரு, அந்த ஆரண்யம், அந்த காட்டுக்குள்ள போறார். அந்த ஆரண்ய காண்டம் அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா, காட்டுக்குள்ள போகும்போது பல ரிஷி முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே ராமர் நடந்து வர்ற அந்த அழகை பார்த்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறாங்க. இந்த அழகை பார்த்து அந்த ரிஷிகள் எல்லாம் அவங்களுடைய மனதுக்குள்ள தோன்றுனது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு ஆணா பிறந்தோம், இப்படி ஒரு ஆணா பிறந்து நம்ம வாழ்க்கையை வீணா போச்சு, நம்ம ஒரு பெண்ணா பிறந்திருந்தா பகவானோட நம்ம நல்ல ஒரு அன்பு பரிமாற்றத்தை நம்ம அடைஞ்சிருந்திருக்கலாமே. இப்போ ஒரு ரிஷியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம இந்த மாதிரி பகவானை தூரத்துல இருந்து தான் பக்தி பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்லாம் நினைச்சு அந்த ரிஷிகள் தங்களுடைய மனதுல ரொம்ப ஏக்கம் அடைஞ்சாங்க. அதை புரிந்து கொண்ட பகவான் ராமர் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணார். கவலைப்படாதீங்க, ஆனா இந்த ஜென்மத்துல உங்களுக்கும் சாத்தியம் இல்லை, எனக்கும் சாத்தியம் இல்லை. நீங்க எல்லாம் ரிஷிகளா இருக்கிறீங்க, நானும் ஏகபத்னி விரதனா இருக்கிறேன். அதனால அடுத்து என்னுடைய அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துல நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, என்னுடைய பிருந்தாவனத்துல பிரஜவாசிகளா, கோபியர்களா நீங்க எல்லாம் பிறப்பீங்க. அப்ப நீங்க எங்களோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு மாதுரிய பாவத்துல நீங்க எனக்கு பக்தி பண்ணலாம் அப்படின்னு ராமர் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணார். ஸோ அதோடைய ஒரு விளைவா அந்த ரிஷிகள் எல்லாம் அடுத்த பிரிவில் கோபியர்களா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர்கள் எடுத்துக்காட்டுறாங்க. பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த கோபியர்களுடைய கேட்டகரி அந்த மாதிரி சில இதாக பிரிக்கப்படுது. சில கேட்டகரி, அதாவது கோபியர்கள் நித்தியமா பகவானோட எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு கோபியர்கள். உதாரணத்துக்கு ராதாராணி மற்றும் அவங்களுடைய சகி 8 பேரு, அவங்களுடைய ஒரு டீம், பர்டிகுலரான ஒரு டீம் இருக்கு. இந்த கோபியர்கள் எல்லாருமே நித்தியமா கிருஷ்ணருக்கு எப்போதுமே சகியா இருந்து சேவை செய்யக்கூடியவங்க மாதுரிய பாவத்துல. இதை தவிர்த்து இப்படி இந்த ரிஷிகள் மாதிரி கிருஷ்ணருக்கு மேல ஒரு மாதுரிய அன்பை வெளிப்படுத்தணும்னு விருப்பப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களும் கோபியர்களை பிறக்கிறாங்க.
பகவான் அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த கோபியர்கள் எல்லாம் இந்த விருந்தாவனத்துல வந்து பிறந்து, அதாவது இந்த ரிஷிகள் எல்லாம் கோபியர்களா பிறந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸா இந்த கோபியர்கள் மாதிரியே நித்திய சகிகள் இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரியே இவங்களுக்கும் வந்து இப்போ என்ன பண்ண முடியுது, இந்த விருந்தாவனத்துல அந்த நித்திய சகிகளுடைய ஒரு சகவாசத்தினால, ஒரு சங்கத்தினால இவங்களுக்கும் கிருஷ்ணருக்கு மேல அந்த ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு இம்மிடியட்டான ஒரு அந்த ராகம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரேமை அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, அவங்களுக்குள்ளேயும் வந்து வெளிப்படுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா வந்து என்ன பண்ண முடியும், தன்னை வந்து அந்த ஒரு ராகானுக பக்திக்கு வந்து கொண்டு போக முடியும். அந்த ரிஷிகள் எல்லாம் வந்து அவங்களுடைய முந்தைய பிறப்புல கடுமையான தபசியங்களையும் விரதங்களையும் சாதனா இந்த இங்க சொல்லப்பட்ட மாதிரி ஒழுக்க விதிமுறைகளை அவங்கெல்லாம் வந்து கடைபிடித்து அந்த நிலைமையை வந்து அடைஞ்சதுனால வந்து என்னன்னாங்க, அவங்க வந்து இந்த ஒரு நிலையை வந்து அடைஞ்சாங்க. ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொன்னா, பகவானாலோ இல்லைன்னா பகவானுடைய நித்திய சகா இல்லைன்னா நித்திய சகி ராதாராணி மற்றும் அவங்களுடைய அந்த தோழிகள் அவங்களுடைய ஒரு அனுகிரகம், காரணமற்ற ஒரு கருணை. எப்படி எதனால அவங்களுக்கு ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு ஒரு கருணை கிடைத்தது அப்படின்னு வந்துட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லவே முடியாது. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அவங்களுடைய அந்த சொந்த விருப்பத்தினால என்ன பண்ணிடுறாங்க, ஓகே இவங்க வந்து இனிமே எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சேவை பண்ணட்டும்னு அவங்களுடைய ஒரு அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவங்களால கூட வந்து என்ன பண்ண முடியுமா, இது போன்ற அந்த ராகானுக பக்திக்கு அவங்களால வந்து வர முடியுமா. ஸோ இதுவும் நமக்கு ரூப கோஸ்வாமி வந்து நமக்கு பக்தி ரசாமிர்த சிந்துங்கிற அந்த ஒரு கிரந்தத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். பிரஜவாசிகளுடைய ஒரு கருணை நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒரு ராகானுக பக்திக்கு நம்மளால வந்து வர முடியும். ஸோ இப்படி ஒருத்தர் வந்து இந்த ராகானுக பக்தியை வந்து அடையலாம். இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு நிலை என்ன, சாதனா பக்தி, வைதி சாதனா பக்தியை செய்வதன் மூலமா ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும், அந்த பிரேமையை வந்து அடைய முடியும். பகவத்கீதையில கூட வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, காயேன வாச்சா மனசா கேவலை இந்திரியை ரவி அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது ஒரு முக்தி அடைந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு யோகி, அவர் கூட வந்து என்ன பண்றாரா, காயேன தேகத்தால, வாச்சா வாக்கால, மனசா மனசனால, இந்திரியை ரவி புலன்களால, இது எல்லாத்தினாலையும் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் வந்து இந்த ஒழுக்க விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும், அவர் வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாராம். சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், சும்மா உட்காரல. ஆல்ரெடி வந்து நான் தான் முக்தி அடைஞ்சிட்டேனே, நான் எதுவும் பண்ண தேவையில்லையே அப்படின்னு சொல்லி. ஏன், ஏன்னா இந்த புலன்கள் மனசு இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி இது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு கண்ணாடியில வந்து என்ன ஆகும், கண்ணாடின்னு இல்லை பொதுவாகவே ஒரு வீடு, அது வந்து என்ன ஈஸியாக வந்து அதில் வந்து தூசி வந்து உள்ளே வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம தினமும் அதை வந்து க்ளீன் பண்ணால் நீட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா அது வந்து தூசி படிக்கும். அது மாதிரி இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி, அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ஒரு வாட்டி நம்ம விட்டோம்னா கூட வந்து என்ன ஆகும், அதில் வந்து தூசி படிஞ்சு 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 அப்படியே அதோடைய அந்த பர்பஸ் ஆனது வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகும். என்னது, அந்த கண்ணாடியில் நம்ம பார்க்க முடியாது, அதுக்கான ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த மனசு அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு கறிக்கட்டை, கறிக்கட்டைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கறிக்கட்டையில் அந்த கருப்பை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த கறிக்கட்டையை தண்ணியில் எவ்வளவு கழுவ வேண்டியிருக்குன்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு கழுவுனாலும் கழுவுனாலும் கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவு கழுவுனா கூட வந்து அதுலேருந்து என்ன ஆகும், கருப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதோடைய சுபாவமே அப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இந்த மனசு அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலி என்னைய மாதிரியான ஆளுங்களுடைய மனசு அப்படிங்கிறது அப்படி ஒரு கறிக்கட்டை மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டில் கூட வந்து சின்ன வயசுலலாம் அப்படி தான் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க, கறிக்கட்டை மாதிரி வந்திருக்கியாடா நீ எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படித்தான், உள்ளுக்குள்ள மனசும் அப்படித்தான். அதனால் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம தண்ணி போட்டு அலசி க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட முடியாது. இதை என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இது கருப்பாக இருக்கு. ஸோ அதனால தான்
இதை எப்போதும் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பக்தி தொண்டுல வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி ஈடுபடுத்தலை அப்படின்னு சொன்னா இந்த புலன்கள் கண்டாமினேட்டடாகவே தான் இருக்கும். அந்த கண்டாமினேட்டடாகவே இருக்கிறதுனால அந்த புலன்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பகவானுக்கு மேல அந்த பிரேமை அப்படிங்கிறது வராது. அதனாலதான் வந்து ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்றாங்க, அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நாபவே கிராஹ்யம் இந்திரிய சேவான்முகே ஜித்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. அதாவது அத ஸ்ரீ கிருஷ்ண நாம ஆதி, அதாவது கிருஷ்ணர் அவருடைய நாம ரூப குண லீலைகள் இது எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதா, ந பவேத் முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. எதனால, கிராகியம் இந்திரியை நம்மளுடைய இந்திரியங்கள்னாலையோ மனசுனாலேயோ புத்தியினாலேயோ என்ன பண்ண முடியாது, கிராகியம் புரிஞ்சுக்க முடியாது. நான் பவேத் நோ சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட வேற என்ன இருக்குது ஸ்பெஷலாக, அதை வச்சு நம்ம பகவான் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், எந்த செயலை செஞ்சாலும் இந்த புலன்கள் மூலமாக தான் செஞ்சாகணும். எதை திங்க் பண்ணாலும் என் புத்தி மூலமாக என் மனசு மூலமாக தான் நான் திங்க் பண்ணி ஆகணும். எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் அதுக்கு இந்த புத்தி மூலமாக தான் நான் வேலை செஞ்சாகணும். அப்போ இதனாலேயே ஒன்றுமே செய்ய முடியாது, நோ சான்ஸ் அப்படின்னு சொன்னான். என்கிட்ட வேற என்ன இருக்கு நான் பகவானை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு வந்து சந்தேகம் வரலாம். அதுக்காக தான் நமக்கு அடுத்த வரியில என்ன சொல்றாங்கன்னா, சேவான் முகேகி ஜிக்வாதவ். ஜிக்வா ஆதவ், நாக்குல இருந்து தொடங்கி, நாவில் இருந்து தொடங்கின்னு அர்த்தம். என்ன பண்ணணும், சேவான் முகே, நம்ம வந்து பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தி தொண்டு பண்ணணும். இந்த பக்தி தொண்டு பண்ண 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 என்ன ஆகுது, இந்த நாவிலிருந்து தொடங்கி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஒரு சேவை ரொம்ப நல்லா பண்ணுவோம், என்னது பிரசாதம் சாப்பிட்றது. அந்த ஒரு சேவை நம்ம வந்து நல்லா இந்த நாக்கனால பண்ணுவோம். வெரி குட், நல்ல விஷயம். அதுவும் வந்து கண்டிப்பாக தேவையானது. ஏன்னா அந்த விதத்திலையும் நம்ம தூய்மை அடைகிறோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நாவினால் நாம் வந்து என்ன பண்ணணும், பகவானுடைய நாமத்தையும் நாம் வந்து ஜெபம் பண்ணணும். பகவானுடைய புகழை எடுத்து 4 பேருக்கு சொல்லணும். அப்புறமா இந்த இந்திரியங்கள் புலன்கள் எல்லாம் என்ன பண்ணணும், பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்தணும். பகவானுடைய கோவிலை க்ளீன் பண்ணலாம். அங்கே பகவானுக்கு சமைச்ச பாத்திரங்களை வந்து கழுவி வைக்கலாம், சமைச்சு கொடுக்கலாம், பகவானுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கலாம், கோவிலுக்கு நடந்து போகலாம், கார்லேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மொத்தமாக அதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். புஸ்தக விநியோகம் பண்ணலாம், 4 பேருக்கு கிருஷ்ணர பக்தி எடுத்து சொல்லலாம், கீர்த்தனம் பண்ணலாம், கரத்தாளம் வாசிக்கலாம், சோ மெனி ஆக்டிவிட்டிஸ். இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இந்த புலன்களை வந்து நாம் தூய்மைப்படுத்துகிறோம். அப்படி அந்த புலன்களை வந்து நம்ம தூய்மைப்படுத்தும் போது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. ஸ்வயம் அப்படின்னா தானாகவே. தானாகவேனா எது, அந்த பகவானுடைய நாமமே என்ன பண்ணுது, நமக்கு தன்னை வந்து வெளிப்படுத்துது. நாம ரூப குண லீலைகள் அது எல்லாத்தையுமே வந்து அது தானாகவே வெளிப்படுத்துது. நாம வந்து தேடி தேடி அலைய வேண்டிய அவசியம் வெளியில இல்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு பண்றதன் மூலமா அது தானாவே நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து என்ன ஆகுது, அது வெளிப்படுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் வெளிப்படுறாரு. அவரை நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஹிருதயமானது எந்த அளவுக்கு தூய்மை அடையணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். பகவான் வந்து சுத்த சாத்வீகமயமானவர். அந்த சுத்த சாத்வீகமயமானவரை நம்மளுடைய ஹிருதயத்துல நம்ம வந்து வெளிப்பட வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஹிருதயமும் இருக்கணும். அந்த ஹிருதயமும் எப்போ வந்து ரொம்ப கோமளமா, ரொம்ப அதாவது சாஃப்டா பியூரா அது இருக்குதோ, அப்போ அந்த ஹிருதயத்துல வந்து பகவான் வந்து என்ன ஆகுறாரு, அவர் வந்து ஸ்புரத்யதா வெளிப்படுறாரு, வெளிப்படுத்திக்கிறார் தானே. அவர் ஏற்கனவே இருக்கிறாரு, இருந்தாலும் நம்மளுடைய இந்த களங்கமடைந்த மனசுனாலையும் புத்தியினாலையும் நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறாருங்கிறது நம்மளால உணரவும் முடியல, புரிஞ்சுக்கவும் முடியல. ஸோ அதனால இந்த ஒழுக்க விதிமுறைகளை வந்து நாம தொடர்ச்சியா தீவிரமா நம்ம கடைபிடிக்கிறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகுறோம், நம்ம தூய்மை அடைந்து
பகவானை நோக்கி நம்ம முன்னேறுறோம் அப்படிங்கிறதுல நான் இருக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஓகே, அடுத்து படிங்க. வாசிக்கட்டுமா பிரபுஜி? ம், பக்தி யோகத்தின் மேல இறைவனின் மீதான இறைவனின் மீதான அன்பு தற்போது ஒவ்வொருவரது இதயத்திலும் உறங்கிக் கொண்டுள்ளது. அங்குள்ள இந்த இறையன்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஜட தொடர்பினால் களங்கமடைந்துள்ளது. தற்போது ஜட தொடர்பிலுள்ள இதயம் தூய்மைப்படுத்த வேண்டும். மேலும் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரின் மீதான அன்பு மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவே மொத்த வழிமுறை. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்ய விரும்புபவன் திறமை வாய்ந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். குளித்து கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டும். பிறகு விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். அவன் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள் பல உள்ளன. மேலும் அவன் தூய பக்தர்களிடமிருந்து பகவத்கீதையையும் பிரபுஜி ஏதோ ஒரு பின்பற்ற வேண்டிய சட்டதிட்டங்கள் பல உள்ளன. மேலும் அவன் தூய பக்தர்களிடமிருந்து பகவத்கீதையையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் எப்போதும் கேட்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறையன்பு நிலைக்கு உயர்வு பெற முடியும். இதன் பின்னர் இறைவனின் ஆன்மீக ராஜ்யத்திற்கான தனது முன்னேற்றத்தில் அவன் உறுதியுடன் இருக்கலாம். ஒழுக்க நெறிகளின் மீது கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் பிரபுஜி கொஞ்சம் மேல செய்யப்படும் இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமாக ஒருவன் இறையன்பு நிலைக்கு கொண்டு வரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள சில விதிமுறைகள் கொள்கைகள் உள்ளன. ஒருவன் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள ஒழுக்க விதிகளை பின்பற்ற வேண்டும். உதாரணத்திற்கு பகவான் அவதாரம் செய்த ஜென்மாஷ்டமி அன்றும் மாதம் இருமுறை ஏகாதசி அன்றும் விரதம் இருத்தல் வேண்டும். பக்தி சேவையில் தவமும் முக்கியமானது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்தும் 11ஆம் நாளான ஏகாதசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாள், ராமர் மற்றும் சைத்தன்யர் அவதரித்த நாள், இது போன்ற மற்ற விரத நாட்கள் உள்ளன. யோக இத்தரிய சமயக யோக என்றால் புலன்கள் மற்றும் மனதை கட்டுப்படுத்துதல். யோகேனா என்றால் தன்னை பற்றிய ஞானத்தில் ஒருவன் ஆழ்ந்து போகுதல். இதன் மூலம் தனக்கும் மற்றும் பரமாத்மாவிற்கும் இடையே உள்ள உறவை சரியாக புரிந்து கொள்ளுதல். இதன் மூலம் பக்தி சேவையில் ஒருவன் உறுதியான நம்பிக்கையுடன் எவ்வித ஜட விஷயத்தாலும் பாதிக்கப்படாமல் ஈடுபட முடியும். பிரம்ம வைரவர்த்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது, ஏகாதசி அன்று விரதம் இருப்பதால் ஒருவனின் எல்லாவித பாவ விளைவுகளும் அழிக்கப்பட்டு புண்ணிய வழியில் மேலும் முன்னேறுகிறான். இதன் அடிப்படை தத்துவம் என்னவெனில், விரதம் நோக்கமல்ல, பகவான் கோவிந்தன் மீது அன்பும் மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்தத்தான். ஏகாதசி அன்று விரதத்தின் நோக்கம் உடலின் தேவைகளை குறைத்து கொண்டு அதிகமான நேரத்தை ஜபம் மற்றும் பக்தி சேவையில் ஈடுபடுவதாலே விரத நாட்களில் பகவான் கோவிந்தனின் கதைகளை கேட்பதும் நாமத்தை சொல்வதும் சிறந்த செயலாகும்.
இப்போ பகவானுக்கு மேல வந்து பிரேமையை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு இறுதி இலக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. மனித வாழ்க்கையில 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தெரியுமா யாருக்காவது புருஷார்த்தம்னா என்ன, அந்த 4 புருஷார்த்தம்னா என்னன்னு? பிரபுஜி தெரியல, தெரியுமா? ராங்கா இருக்கலாம். இந்த கிரகஸ்தா அதுவா பிரபுஜி, பிரம்மச்சாரி அதுவா பிரபுஜி? வேற யாருக்காவது தெரியுமா? நோ ஐடியா. ஓகே. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இது வந்து மனித வாழ்க்கையில அடையப்பட வேண்டிய 4 புருஷார்த்தங்கள் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். தர்ம அப்படின்னு சொன்னா மனிதன் கண்டிப்பா தன்னுடைய வாழ்க்கையில தர்ம பிரகாரம் வாழணும். அதுவே வந்து அந்த ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த தர்மத்தினால ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்? அர்த்தம்னா பணம், பணம் சம்பாதிக்கணும். தர்மப்படி ஒருத்தன் வந்து வாழ்ந்து என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணும். தர்ம பிரகாரம் சம்பாதிச்ச அந்த பணத்தின் மூலமா ஒருத்தன் என்ன பண்ணிக்கலாம்? காமம் அப்படின்னா அவனுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றிக்கலாம். எது வேணுமோ அதை வாங்கி அவனால வந்து அனுபவிச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா அவன் வந்து என்ன பண்ணணும்? மோட்சத்தை தேடணும். ஸோ இந்த மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிறது இந்த மனித பிறவியினுடைய ஒரு இறுதி புருஷார்த்தமா வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, 5வதா இன்னொரு புருஷார்த்தம் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாரு. பிரேம புமர்த்தோ மகான் அப்படின்னா, பிரேமத்தை பகவானுக்கு மேல அந்த பிரேமை நிலையை அடையிறது தான் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு உண்மையான இறுதியான ஒரு கோல். நாம கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறதோடைய ஒரு இறுதி லட்சியம், நோக்கம், கோல் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பிரேமை வரணும். எப்படி பிருந்தாவனத்து வாசிகள் பகவானுக்கு மேல வந்து ஒரு அன்பை வைத்திருந்தாங்களோ, அது போன்ற அந்த அன்பை நாம வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறுதி லட்சியம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொல்றாரு. ஓகே. இப்ப இதுதான் இறுதி லட்சியம் அப்படின்னு சொன்னா, இந்த இறுதி லட்சியத்தை நான் புதுசா வந்து நான் தேடி எங்கேயோ இருக்கிறத கண்டுபிடிச்சு நான் வந்து அடையணுமா? நான் சம்பாதிக்கணுமா அத? அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். அது அவசியம் இல்ல. ஏன்னா, இது ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய ஹிருதயத்திலயும் பகவானுக்கு மீதான அந்த பிரேமை அப்படிங்கிறது இயல்பாவே வந்து இருக்குது. அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருந்தா எல்லாருமே கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுவாங்களே! நீங்க என்ன பொய் சொல்றீங்க பிரபு அப்படின்னு நமக்கு வந்துட்டு தோணலாம். ஓகே. சிம்பிளா வந்து ஒரு உதாரணம் வந்து நமக்கு பார்க்க முடியும். ஒரு ஆ, ஒரு கன்றுக்குட்டி எடுத்துக்கலாம். ஒரு கன்றுக்குட்டி அது வந்து என்ன பண்ணும்? ஆ, தன்னை ஈன்றெடுத்த தாய். அது வந்து பல பசுமாடுகள் வந்து இருந்தா கூட அது வந்து என்ன பண்ணும்? கரெக்டா வந்து தன்னுடைய தாயை வந்து தேடி அது வந்து போகும். எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் வந்து அந்த கன்றுக்குட்டி எப்படி தன்னுடைய தாயை வந்து எக்ஸாக்டா தேடி போகுது அப்படின்னா, அந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தம் ஆ அது வந்து என்ன இருக்கு? அது இயல்பாவே அது அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அது நேச்சுரலாவே என்ன பண்ணும்? அது வந்து அந்த தன்னுடைய தாய்கிட்ட வந்து போகும். அது மாதிரி இந்த ஜீவாத்மா கிருஷ்ணருடைய ஒரு சிருஷ்டி. கிருஷ்ணர்கிட்ட இருந்து வெளிவந்தவங்க. அதனால நேச்சுரலாவே நமக்கு வந்துட்டு கிருஷ்ணருக்கு மேலான ஒரு பிரேமை அப்படிங்கிறது இருக்கு. அது நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கு. அப்படின்னா நமக்கு ஏன் கிருஷ்ணருக்கு மேல அந்த பிரேமை வரல அப்படின்னு நமக்கு வந்து சந்தேகம் வரலாம். கரெக்ட். ஆனா ஏன் வரல? அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. நம்மளுடைய ஹிருதயம் வந்து என்ன ஆயிருக்கு? அது களங்கம் அடைஞ்சிருக்கு. ம். நம்மளுடைய ஹிருதயம் களங்கம் அடைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இதயத்துல வந்துட்டு ஏதோ கொழுப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது வேற. ஹிருதயம் அப்படின்னா நம்மளுடைய மனது. அந்த மனது என்ன ஆயிருக்கு? களங்கம் அடைஞ்சிருக்கு. என்ன களங்கம் அடைஞ்சிருக்கு? இந்த மனசு வந்து நம்மள நான் இந்த ஒரு ஜட உடல் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து நினைக்க வைக்குது. அதன் மூலமா நான் என்ன பண்றேன்? இந்த ஜட உடலுக்கு தேவையான ஒரு இன்பம் எதுவோ அது பின்னாடி நான் வந்து நேச்சுரலா போய்கிட்டு இருக்கேன். பிரேமையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிற அந்த சுபாவம் உள்ளுக்குள்ள இயல்பாவே இருக்கு. ஆனா இந்த மனசு களங்கம் அடைஞ்சிருக்கிறதுனால
அந்த பிரேமை வந்து என்ன ஆகுது, இந்த மனசு மூலமா அது வெளிப்படும் போது, களங்கமடைந்த அந்த மனசு மூலமா வெளிப்படும் போது, அது இந்த பௌதிக உலகத்துல வேற விதமா அது வந்து வெளிப்படுது. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைங்க இப்படி நாம என்ன பண்றோம்? அந்த பிரேமையை வேற விதத்துல நாம வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து நிஜம் இல்லையா? இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கெமிக்கல் பஞ்ச் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள இந்த ஒரு அன்புக்கான ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும் இல்லையா? இந்த தேகம் அப்படிங்கிறது ஒரு ஜடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜடத்துல ஒரு அன்புக்கான ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்ப அந்த அன்புக்கான ஏக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே, அது வந்து ஒரு உயிரினுடைய ஒரு அடையாளமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது ஒரு உயிரின் அடையாளமா இருக்கு அப்படின்னா, அந்த உயிருக்குள்ள எப்படி இயல்பாவே அந்த ஒரு அன்புக்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது சிருஷ்டி செய்யும் போதே அப்படிதான் இருந்தது. அதனால பை நேச்சுரல் டிஃபால்ட்டா வந்து அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த அன்புக்கான ஒரு ஏக்கம்ங்கிறது இயல்பாவே இருக்கு. ஆனா அது களங்கம் அடைஞ்சிருக்கு. அதுதான் வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த களங்கம் அடைந்திருக்கக்கூடிய அந்த அன்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். அவ்வளோதான். நம்ம இங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து புதுசா எங்க இருந்தோ ஒண்ண வந்து தேடி கண்டுபிடிச்சு நம்ம வந்து அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல. நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது தான். அத நம்ம என்ன பண்ணணும்? அத கொஞ்சம் பியூரிஃபை பண்ணணும். சிம்பிள். அந்த பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த அன்பானது இயல்பா கிருஷ்ணருக்கு மேல வந்து அது மாறுது. ஸோ, அந்த இயல்பான அந்த அன்பு வர்றதுக்கு, அந்த பிரேமையை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு, மனச வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த பக்தி யோகத்தோடைய ஒரு ஒழுக்க நெறிகள நாம வந்து பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. அந்த பக்தி யோகத்தோடைய ஒழுக்க நெறிமுறைகள நாம என்ன பண்ண முடியாது? நாமளாவே வந்து நம்ம கடைபிடிச்சு அத வந்து சக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்ரெடி அந்த ப்ராசஸ வந்து ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ண ஒரு ஆச்சாரியர் நமக்கு வந்து கிடைச்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆச்சாரியருடைய ஒரு வழிகாட்டுதல் படி நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த ப்ராசஸ சிம்பிளா வந்து ஃபாலோ பண்ணி, நம்மளாலயும் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த களங்கமடைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரேமைய வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு சரியான விதத்துல அந்த பிரேமைய கிருஷ்ணருக்கு மேல நம்மளால வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ, அதனால இந்த பக்தி யோகத்துடைய ஒழுக்க நெறிமுறைகள நாம என்ன பண்ணணும்? நமக்கு இத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவ வந்து நம்ம தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு கீழ அவங்களுடைய வழிகாட்டுதல்ல நாம வந்து என்ன பண்ணணும்? இந்த பக்தி தொண்ட நாம வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு இங்க பிரபுபாதர் வந்து சொல்றார். இந்த பக்தி யோக ஒழுக்க நெறிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அது பலவிதமான செயல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலை முதல்ல வந்து தூய்மைப்படுத்திக்கிறது. காலையில எந்திரிச்சதுமே நம்ம வந்து பல் தேய்ச்சு, நம்ம குளிக்கிறது. ஜென்ரலா பண்ணுவோம். இது என்ன பெருசா, புதுசா சொல்றீங்களா? அப்படின்னு. ஆனா, பலர் இந்த காலத்துல அதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்றது கிடையாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிறது. எனிஹவ். ஸோ, காலையில நம்ம வந்து எந்திரிச்சு, குளிச்சு, அதுக்கப்புறமா வந்து பகவானுடைய நம்ம வீட்ல ஏதாவது பூஜை ரூம் வச்சிருந்தோம்னா, நம்ம வணங்கி, அவருடைய நாமத்த வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா தினமும் நம்ம வந்து சாப்பிட தான் செய்றோம். ஆனா, இதுக்கு முன்னாடி நாம நம்மளுடைய ஒரு சுவைக்காக, விருப்பத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கிருஷ்ணருக்காக நம்ம சமைச்சு, அத அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவருடைய ஒரு பிரசாதமா, கருணையா அத நம்ம வந்து எடுத்துக்க போறோம். அவ்வளோதான். நம்ம பகவானுக்கு என்ன பண்ணலாம்? நாமளே வந்துட்டு வீட்ல ஒரு நல்ல ஒரு பூச்செடி வளர்க்கலாம். அதுல வரக்கூடிய மலர்கள எடுத்து நம்ம வந்து மாலை தொடுக்கலாம். ம். ஸோ இந்த மாதிரி வந்து பலவிதமான பக்தி தொண்டுகள் வந்து இருக்கு. இது மாரியான இந்த பக்தி தொண்டுகள செய்றதன் மூலமாவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? பகவானுக்கு மேல அந்த பிரேமைய அடைய முடியும். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு செயல் மாரி தான் தெரியலாம். ஆனா, அதற்காகவே பகவான் வந்து என்ன பண்றாரு? அந்த பக்தனுக்கு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு கருணைய, பிரேமைய அவர் வந்து குடுக்குறாரு. பல உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஆண்டாள். ஆண்டாள் என்ன பண்ணாங்க? ஸோ கிருஷ்ணருக்கு அழகான மலர்கள்னால மாலை தொடுத்து குடுத்தாங்க. அவ்வளோதானே அவங்க பண்ணாங்க.
அந்த ஒரு பக்திக்கு வந்து பகவான் வந்து என்ன பண்ணாரு, அவரே வந்து ஆண்டாளை வந்து ஏத்துக்கிட்டாரு. அது மாதிரி திருப்பதியில வந்து ஆளவந்தா, யாராவது அந்த பக்தர் பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு பக்தர் ராமானுஜர் வந்து என்ன பண்ணுவாரு, அவரை வந்து திருப்பதியில பகவானுக்கு வந்து பூந்தோட்டம் அமைச்சு அவருக்கு வந்து மலர்கள்னால மாலை தொடுத்து அந்த சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியமிச்சார். அவர் என்ன பண்ணாரு, அவரும் வந்து திருமலைக்கு போனாரு. அங்க அந்த காலத்துல 1000 வருடங்களுக்கு முன்னாடி, இப்பயே வந்து நம்ம வந்து செய்திகள்ல பார்க்குறோம், அப்பப்ப சிறுத்தை வந்து ஆளுங்களை அடிச்சிருது இல்லையா? அப்போ அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்கும், பயங்கர காடா இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியோட அங்க போய் வந்து என்ன பண்றாரு, அங்க தங்கி இருந்து அவரே வந்து குளம் வெட்டி நீரெல்லாம் சேகரித்து அங்கே பூச்செடிகள்லாம் வச்சு அதில் வரக்கூடிய மலர்கள்னால மாலை தொடுத்து பெருமாளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கிறார் திருப்பதி பாலாஜிக்கு. ஸோ பாலாஜி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி வந்து எனக்காக இங்கே வந்து இவ்வளோ தூரம் இந்த பக்தன் வந்து சேவை பண்ணுறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அவரே அவருக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்தார். ஸோ அதனால் பகவானுக்கு மேலே இந்த பிரேமையை அடைகிறது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ ஒன்றும் கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நாம பகவானுடைய அந்த சேவையில வந்து ஈடுபடணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பகவானுக்கு எது விருப்பமானதோ, பிரியமானதோ, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதோ அதை நாம வந்து நம்மளுடைய அசௌகரியத்தை பார்க்காம, நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட்டை பார்க்காம என்ன பண்ணணும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம முதல்ல வந்து கற்றுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே. நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நமக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியில வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு நமக்கு வந்து முடிய மாட்டேங்குது. அப்ப நம்மளுடைய கம்ஃபர்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பிரேமை அப்படிங்கிறது வந்து வரல. கிருஷ்ணருக்கும் நம்ம மேல பிரேமைங்கிறது வராது. ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் தானே வந்து முக்கியமா பார்க்குறோம். கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலையே, கிருஷ்ணருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்ம வந்து பார்க்கலையே. யசோதா வந்து ஒரு இளையருக்குள்ள ராணி. அவங்களுக்கு கீழே பல வேலையாட்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனா கூட யசோதா வந்து என்ன பண்ணுவாங்க, என்னுடைய பையனுக்கு நானே தான் வந்து வெண்ணெய் கடைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களே தங்களுடைய கையால வந்துட்டு வெண்ணெய் கடைஞ்சி கிருஷ்ணருக்கு வந்து கொடுப்பாங்க. அதை பண்ணணுன்ற ஒரு அவசியமே இல்லையே. ஏன் அதை பண்ணணும்? ஏன்னா அதான் வந்து பிரேமை. நான் அந்த வெண்ணெய் கடையிறது எனக்கு வந்து உடல் அசௌகரியமா இருக்கலாம். ஆனாலும் அந்த உடல் அசௌகரியத்தை நான் வந்து பொருட்படுத்தாம என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு அது பிரியமானது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் அதனால சந்தோஷப்படுவார்னு சொன்னா நான் என்ன பண்ணணும், அந்த செயலை அந்த சேவையை நான் வந்து பண்ணணும். அதுலதான் பகவான் வந்து திருப்தி ஆகிறார். அந்த பிரேமையோட அதை வந்து பண்ணணும், வேண்டா விருப்ப பண்ணக்கூடாது. பிரேமையோட இது கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அதுக்காக நம்மளை வந்து வருத்திக்கணும். பக்தி தொண்டுல நாம செய்யக்கூடிய ஒரு தபஸ்யம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ பிரபுபாதர் அதுதான் இங்க வந்து சொல்றாரு, பக்தி தொண்டுல வந்து நமக்கு தபஸ்யம் அப்படிங்கிறது வந்து அவசியம். தபஸ்யம் அவசியம் நமக்கு. அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து பகவானுக்கு மேல வந்து என்ன பண்ண முடியாது, அந்த பிரேமையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினம். பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, துராவாகி அல்ப தபசா சேவா வைகுண்டவத்மசு. துராவாகி அல்ப தபசா, அல்பம்னா சின்னது, தபசு ஒரு சின்ன அளவுல கூட வந்து கிருஷ்ணருக்காக நம்ம வந்து ஒரு தபஸ்யம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாதா, பகவானுடைய லோகத்துக்கு போக முடியாதா. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப துரதிர்ஷ்டசாலிங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் குறைந்தபட்சமான ஒரு தபசியமாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், நாம கிருஷ்ணருக்காக பண்ணணும். அதுல பலவிதமான தபசியங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். நம்ம தினமும் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை 16 மாலை ஜபம் பண்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு தபசியம் தான். அந்த ஒரு உறுதியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிரசாதம் மட்டுமே தான் நான் சாப்பிடுவேன்னு வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு உறுதியை எடுத்துக்கலாம். நான் வந்து வெளியில எங்கேயுமே வந்து அபக்தர்கள் சமைச்சதை நான் வந்து சாப்பிட மாட்டேன்.
பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யாத உணவை நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு தபசியத்தை நம்ம வந்து பண்ணலாம். கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு தபசியம்தான். அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக வந்து எனக்கு அர்ப்பணிக்காத உணவை சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறமா இந்த ஏகாதசி விரதங்களை கடைபிடிக்கிறது, அதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு தபஸ்யம். நம்மளால வந்துட்டு பலவிதமான தபஸ்யங்களை பண்றதுக்கு இந்த கலியுகத்துல நமக்கு வந்து முடியாது. ஸோ அப்படி நமக்கு அது வந்து முடியாட்டினா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏகாதசி விரதத்தை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு தபஸ்யம். எல்லா விரதங்களையும் தானங்களையும் விட இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது வந்து மிக மிக உத்தமமானது, உயர்ந்தது. இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா ஒருத்தர் வந்து என்ன ஆகுறாரு, பல ஜென்மாந்தரங்கள்ல பண்ண பாவங்கள்ல இருந்து அவர் வந்து விடுபடுறார். கிருஷ்ணருக்கு மேல அந்த ஒரு பிரேமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு இந்த தபஸ்யமும் ரொம்ப முக்கியம். ஏன்? ஏன்னா நம்ம கிட்ட பல ஜென்மாந்தரங்களா நம்ம சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பாவத்தினால நம்மளால என்ன பண்ண முடியல, கிருஷ்ணருக்கு மேல அந்த இயல்பான அந்த அன்பை நம்மளால வந்து வளர்த்துக்க முடியல. ஸோ அதனால நாம வந்து என்ன பண்ணணும், இது போன்ற தபஸ்யங்களை எடுத்துக்கிறதன் மூலமா நம்மளுடைய பாவ கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய நமக்கு என்ன ஆகுது, பகவானுக்கு மேல அந்த பிரேமையானது அதிகமாகுது. ஸோ அதனால இந்த ஏகாதசி விரதங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், தீவிரமா வந்து கடைபிடிக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணணும். இது மாதத்துல வந்து 2 முறை வரும். ஸோ மாதத்துல 2 ஏகாதசி தினங்கள் வரும். அந்த ஏகாதசி தினத்துல நாம வந்து தானியங்கள் எதுவும் சாப்பிடாம விரதங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பொதுவா ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே முதல் தரமான ஒரு ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது நாள் முழுவதும் தண்ணி கூட குடிக்காம நம்ம வந்து இருக்கிறது அப்படிங்கிறது முதல் தரமான ஒரு ஏகாதசி விரதம். அது நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா குறைந்தபட்சம் என்ன பண்ணிக்கலாம், ஆஹ் பழங்கள் மட்டுமாவது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். தானியங்கள் எதுவும் சாப்பிடாம வெறும் பழங்கள் மட்டும் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு, ஓகே பழங்கள் சாப்பிட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நல்லா கிலோ கணக்கில் வந்துட்டு 4-5 பழங்களை வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற அளவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி உண்மையில சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நாளில் நம்ம வந்து எந்த அளவுக்கு உணவு சாப்பிடுவோமோ மற்ற நாட்களில் அதில் 20% தான் வந்து என்ன பண்ணிக்கணும், ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுவும் வந்துட்டு தானியங்கள் இல்லை, பழங்களா அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னால் ஏகாதசி அன்னைக்கு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். அந்த ஜவ்வரிசியினால ஏதாவது ஒரு தானியம் கலக்காத ஒரு பிரசாதம் வந்து செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சாமி அரிசியில் வந்து ஒரு பிரசாதம் வந்து செய்யலாம். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் வந்து நீங்கள் கோவிலில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. அப்படியும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது கடைசி பட்சம் எங்களால் வந்து சாப்பிடாமலே இருக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்துட்டு உடம்புக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையை எடுத்துக்கலாம். நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு முதல்ல சொன்ன வழிமுறையை வந்து கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டாவது வந்துட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஏகாதசி தினங்களில் ஒருத்தர் வந்து விரதம் இருந்தா அவர் எல்லா விதமான பாவங்கள்ல வந்து விடுபடுறாரு. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு தானியங்கள்ல வந்து பாவபுருஷன் வந்து இருப்பான் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து ஏகாதசி அன்னைக்கு நம்ம தானியங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்துட்டு பாவம் தான். நம்ம தனிப்பட்ட முறையில் பெருசாக வேற எதுவும் பாவமும் பண்ணணும்னு ஒரு அவசியமே இல்லை. ஏகாதசி அன்னைக்கு நம்ம தானியங்கள் சாப்பிட்டோம்னாலே அதுவே பாவம் தான். பாவபுருஷன் ஒரு காலத்துல அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம இருந்தான். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தர்மப்படி இருந்தாங்க. அதனால யாருமே பாவம் பண்ணாதனால அவனுக்கு வேலையே இல்லாம இருந்தது. அப்போ அவன் வந்து பகவான் கிட்ட கேட்டான், அந்த மாதிரி வந்து எனக்கு எந்த வேலையுமே இல்லையே, அப்புறம் ஏன் நீ சிருஷ்டி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதனால பகவான் வந்து என்ன பண்ணாரு, சரி பரவாயில்ல,
ஏகாதேசி அன்னைக்கு நீ என்ன பண்ணு, தானியங்கள்ல போய் நீ இரு. அன்னைக்கு எல்லாம் யாரெல்லாம் வந்து தானியங்கள் சாப்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. அதே நேரத்தில் பகவான் வந்து என்ன பண்ணாரு, பக்தர்கள்கிட்ட ஏகாதேசி அன்னைக்கு நீங்க யாரும் வந்து சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். அதனால பக்தர்கள் யாரும் வந்து என்ன பண்றதில்ல, ஏகாதேசி அன்னைக்கு சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு பாவங்கள் வர்றது கிடையாது. அதனால இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்கள் இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சந்திரன் அது வந்து அதுக்கு வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லி 2 பக்கங்கள் உண்டு. சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது வளர்பிறை, தேய்பிறைங்கிறது கிருஷ்ணபக்ஷம். ஸோ இந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுது, சூரியன் கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் கலைகளை பெற்றுக்கொண்டே வளரக்கூடியது அது வந்து சுக்லபக்ஷம். வாங்கின கலைகளை திரும்ப வந்து சூரியன் கிட்ட கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகிறது கிருஷ்ணபக்ஷம். ஸோ இந்த 2 சமயத்திலையும் 11வது நாளாக வரக்கூடியது தான் வந்து ஏகாதசி. ஸோ அந்த நாளில் வந்து நம்ம உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு காரணம், இந்த சந்திரனுடைய கலை அந்த நாளில் வந்து என்ன ஆகுதா, தானியங்களுக்கு மேலே வந்து படுறது இல்லையா. சந்திரன் அப்படிங்கிறது வந்து தானியங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுவையையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியது சந்திரனுடைய கிரணம், அதோடைய கதிர்கள். இந்த 11வது நாள் வந்து என்ன ஆகுமா, சூரியன், சந்திரன், பூமி இந்த 3மே வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து வருமா. அதாவது அதோடைய கதிர்கள் படக்கூடிய அந்த ஒரு ரேஷியோ வந்து அப்படியே ஒரு சமமாக இருக்குமா. அதனால் வந்து பூமியில் இந்த தாவரங்கள் மேலே இல்லை இந்த தானியங்களுக்கு மேலே வந்து என்ன ஆகாதான், அந்த சந்திரனுடைய கிரணம் வந்து சரியாக விழுகாதான். அதனால் அந்த தானியங்களில் வந்து எந்த விதமான ஒரு சக்தியும் வந்து இருக்காதான். அதில் இன்னும் சொல்ல போனால் பாவங்களும் வந்து இருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஏகாதசி தினத்தன்னைக்கு ஒருத்தர் வந்து தானியங்கள் வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய அவதார தினங்கள், ஆச்சாரியர்களுடைய அவதார தினங்கள், இது போன்ற தினங்கள்லையும் நாம் வந்து என்ன பண்ணுறோம், விரதங்களை வந்து நாம் கடைபிடிக்கிறோம். அன்னைக்கு நாம் எதுக்காக வந்து விரதத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது அவங்களுக்கு மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பின் காரணமாக நாம் என்ன பண்ணுறோம், நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறோம். ஸோ அதுவும் வந்து கிருஷ்ணருக்கு மேலான ஒரு அன்பை வளர்த்துக்கிறதுக்கு அதுவும் வந்து ஒரு காரணமாக அமையுது. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய அவதார நாள்களோ ஆச்சாரியருடைய அவதார நாள்களையோ நம்ம விரதம் இருக்கும்போது அவங்களுடைய கருணை நமக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து கிடைக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியுது, இன்னும் நம்ம வேகமாக பக்தியில் வந்து முன்னேற முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து பக்தியில் நம்ம வந்து வேகமாக முன்னேறுறதுக்கு இந்த மாதிரியான ஒழுக்க நெறிமுறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த ஒழுக்க விதிமுறைகளை யார் ஒருத்தவங்க வந்து தீவிரமாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும், பக்தி தொண்டில் வந்து வேகமாக வந்து வளர முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த புலன்கள் பௌதிகமான செயல்கள்னால வந்து எப்போதுமே வந்து கண்டாமினேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, களங்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த களங்கம் அடைகிறதுல வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம வந்து வைக்கிறோம். நம்ம உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத எந்த உணவும் நாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத உணவே வந்து என்னது, பாவம் தான். அப்போ அந்த பாவமான அந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஹிருதயத்துக்குள்ளே எப்படி வந்து பகவானுக்கு மேலே வந்து ஒரு பிரேமை வரும், வராது. ஸோ அதனால தான் நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை மட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட உணவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நாம் வந்து என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். உதாரணத்துக்கு வந்து டீ, காஃபி, சாக்லேட்டு, அப்புறம் வந்து என்ன அசைவம், அதில் வந்து முட்டைலாம் அசைவம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க, அதுவும் வந்து அசைவம் தான். அப்புறமா வந்துட்டு சாக்லேட்டு, ஏன்னா அதில் கொக்கைன் இருக்குது, டொபாக்கோ, இந்த மாதிரியான
வஸ்துக்கள் கடையில் வந்துட்டு ரெடிமேடா இருக்கக்கூடிய ஃபுட்டு, பிஸ்கட்டு, ப்ரெட்டு, இப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, நாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாமே வந்து நமக்கான ஒரு தபஸ்யம், நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு தபஸ்யம். ஏன்னா அது எல்லாம் ஆல்ரெடி வந்து பாவகரமானது. அதை நம்ம சாப்பிட்டதுனால நமக்கு இன்னும் பாவம் தான் அதிகமாகும். ஸோ நமக்கு ஏதாவது வந்து சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிடலாம். அதுக்காக வந்து அசைவ உணவு சமைச்சு சாப்பிடலாமான்னு கேட்காதீங்க. சைவ உணவு எதுவாக இருந்தாலும் வெங்காயம், வெள்ளைப்பூடு அதுவும் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். அது இல்லாமல் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே வந்து சமைச்சு நம்ம வீட்டில் சமைச்சு அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ நிறையா கடைகளுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்துட்டு பேக்கெட்டாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து டப் டப்புன்னு போட்டுட்டு வந்து வீட்டில் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, கேக்கு, பிஸ்கட்டு, சாக்லேட்டு அது இதுன்னு சாப்பிட்டு பழகிட்டோம். அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அப்படி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கா, வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி சில ஐட்டங்கள் எதுலாம் நம்ம வந்து செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, வீட்லேயே செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தபஸ்யம். பகவானுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு திருப்தியை வந்து கொடுக்கும். நம்ம மேலே வந்து சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவார், அவருடைய கருணையை நமக்கு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி நாம் இந்த பக்தி தொண்டில் பலவிதமான இந்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், பக்தியில் நம்ம முன்னேறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ குறிப்பாக ஏகாதசி விரதம் அதை நம்ம வந்து சொன்னதோடைய நோக்கம் என்னென்னா, அன்னைக்கு நம்ம அதிகப்படியாக பகவானுடைய நாமங்களை வந்து ஜெபம் பண்ணி பகவானுடைய ஸ்மரணத்தில் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ பிரபுபதராக தான் இங்கே வந்து சொல்கிறார். இது நமக்கு என்ன பண்ணுது, பகவான் கிருஷ்ணருக்கு மேலே அந்த அன்பை வளர்க்குறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ அந்த நாளில் நம்ம வந்து பகவானுடைய கதைகளை கேட்கலாம், இல்லை பேசலாம். பலவிதமான பக்தி தொண்டுகள் இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது வந்து நாம் பண்ணலாம். ஸோ இந்த விதத்தில் இந்த ஒழுக்க நெறிமுறைகள் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய மனசு, புலன்கள், இந்திரியம் எல்லாத்தையுமே வந்து இது தூய்மைப்படுத்தி கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பிரேமையை நம்ம சீக்கிரமாக வளர்த்துக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கண்டுணர்வு. பொதுவாக நமது புலன்கள் எதில் ஈடுபடும் சொல்லுங்க. சொல்லுங்க. பக்தியில ஈடுபடும் பிரபுஜி. அது இப்போ முன்னாடி லௌகீகத்துல பிரபுஜியா. வெரி குட். புலனின்ப செயல்கள் அதிகமா ஈடுபடும். குறிப்பிட்டுள்ள பக்தி யோகத்தின் 2 வழிமுறைகள் என்ன? ஒண்ணு அனுராக பக்தி, வைதி சாதனா பக்தி. எஸ், வெரி குட். வைதி சாதனா பக்தி, குட். ஆன்மீக உலகில் சேவை செய்வதற்கும் பௌதிக உலகில் சேவை செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆன்மீக உலகத்துல நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யறோம், இங்கேயும் சேவை செய்யறோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, ஆனா நான் ஆன்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பிரபு. கரெக்டான்னு சொல்லுங்க. பௌத்திக உலகத்துல பண்ற சேவை வந்து நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். முழுமையா அவங்க வந்து அதை திருப்தி ஆக மாட்டாங்க. பட் ஆன்மீகத்தில் செய்யும்போது கடவுளுக்கு வந்து நம்மளால திருப்தி பண்ண முடியும். கடவுளை நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வெரி நைஸ், தேங்க்யூ. ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஆன்மீகத்துல பண்ணினா பிரபுஜி ரொம்ப லைக் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கிருஷ்ணா வந்து நமக்கு 2 ஸ்டெப் வச்சு நிறைய தருவாரு. இங்க நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல ஏதாவது சொன்னாலும் அதான் இவங்க சொன்ன மாதிரி சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டேன் பிரபுஜி. கிருஷ்ணர் ஈஸியா சாட்டிஸ்பாக்சன் ஆறாரு. லைக் அந்த ஸ்லோகம் மாதிரி பத்திரம் புருஷம் ஈஸியா ஒரு சின்ன விஷயம் பண்ணாரு, அவர் ஹாப்பி ஆறாரு. இங்க இவங்களுக்கு எவ்வளவுதான் பண்ணி கொடுத்தாலும் சம்டைம்ஸ் ஹாப்பி ஆக மாட்டேங்கிறாங்க.
வெரி நைஸ். வேற யாராவது? ஓகே. ஆன்மீக உலகத்துல வந்து சேவை அப்படிங்கிறது ரொம்ப சுபாவமா இருக்கும். அங்க வந்து நம்ம பகவானுக்கு மேல நேச்சுரலா நம்ம வந்துட்டு பக்தியா இருப்போம், பிரேமையா இருப்போம், சேவை பண்ணுவோம். ஆனா பௌதிக உலகத்துல வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பான்டினியஸான ஒரு சேவை செய்யறதுக்கு நமக்கு வந்து மனசு வர்றதில்ல. அதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனா மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நாம வந்து வளர்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். இங்க நாம அந்த சேவையை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நம்ம வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துல அந்த மாதிரி நமக்கு அவசியம் இல்லை. அது ஸ்பான்டினியஸா வருது. ஓகே. எஸ் பிரபுஜி, இந்த கிளாஸ்ல சொன்னீங்க பிரபுஜி. ஐ நோ, இப்ப நீங்க சொன்ன ஞாபகம் வருது. இப்ப இந்த 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 கிளாஸ் அதுதான் ரைட் சொல்றீங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் செய்யறது, லைக் ஃபேமிலிக்கு செய்யறதெல்லாம் வந்து லைக் அந்த வேற அந்த பிரேமையில வருது ரைட். அதுவும் பிரேமை, பட் வேற, அதாவது லைக் என்ன சொன்னீங்க நீங்க, அந்த வாட் இஸ் த வேர்ட் நீங்க சொன்னீங்க, பயிற்சி பண்றது. பயிற்சி பண்றது, அந்த மாதிரில வரும் பிரபுஜி. எஸ் யா. Very good. Thank you. நடைமுறையில் எந்த விதத்தில் இறைவனின் திருப்திக்காக நமது மனம் உடலை பயன்படுத்தலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பிரபுஜி. சொல்லுங்க. நம்ம வந்து ஜபம் செய்யற மூலமா, பகவத்கீதை பகவதம் கேட்கறது மூலமா, எஸ், வெரி குட். அப்புறம் வந்து இது கிருஷ்ணருக்கு வச்ச சாப்பாடு மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம், பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவோம் சொல்லி செய்யறதுனால, உடம்ப நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா ஜபத்துல உட்கார்றதுனால. வெரி குட், வெரி குட். வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? லைக் எங்க ஹஸ்பண்ட் வந்து சம்மர் டைம் பிரபுஜி, அதனால சம்மர் டைம்ல ஒரு பூச்செடி வைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சோ சாமிக்கு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க கிளாஸ் சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்களும் ஒரு சேவை பண்றீங்க கிருஷ்ணாக்கு, பூச்செடி வச்சு அது தண்ணி விடுறது, அது மெயின்டைன் பண்றதுலாம் அவர் தான் பண்ணுவார், நல்லா பண்ணுவாரு. சோ நிறைய பூ வச்சு அது காலத்தால மார்னிங்ல எனக்கு பறிச்சும் கொடுப்பாரு. அவர் தான் மார்னிங் கலர் போறதுக்கு முன்னாடி கொடுப்பாரு, நான் வச்சுட்டு போவேன். இல்ல சம்டைம்ஸ் அவரும் வைப்பாரு. அதனால அதுவும் ஒரு நல்ல சேவை அவரும் பண்ணிட்டு இருக்காரு, அது நானும் பண்ணிட்டு இருக்கேன் பிரபுஜி. அது ஒரு நல்ல கிருஷ்ணன் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த சேவை பிரபுஜி, ஒழுக்கம் பயிற்சி. வெரி குட், வெரி குட். கிருஷ்ணருக்கு வந்து இந்த மலர்கள்னால செய்யக்கூடிய இந்த சேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானது. தேங்க்யூ பிரபுஜி, நான் அவர்கிட்ட சொல்றேன் இன்னும் இது. பிருந்தாவனத்துல கோபியர்கள் எல்லாம் வந்து எப்போதும் கிருஷ்ணரை வந்து நல்லா அந்த காட்டு மலர்கள்னால வந்து அவரை அலங்கரிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. நல்லா அவருக்கு மாலை பண்றது, கையில வந்துட்டு அந்த மலர்கள்னாலேயே வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்றது, அந்த மாதிரி. ஸோ கிருஷ்ணருக்கு மலர்கள் ரொம்ப பிடிக்கும். எஸ், குட். வேற யாராவது வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஏதாவது சொல்றீங்களா நடைமுறையில எந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு? ஓகே. ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு நம்ம இப்போ பார்த்த இந்த செஷன்ல இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்வி இருக்காது? ஒரு ஏதாவது கேள்வி இருக்கு பிரபு. கேளுங்க. வந்து இப்ப நம்ம வந்து நிறைய கிருஷ்ணாக்கு தகாத சாமான்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்ப ஹோட்டல்ல சாப்பிடுறதும் அதுல தான் சேரும் இல்லையா? எஸ். கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம சீஸ், அதுக்கப்புறமா வந்து லைக் இங்க வந்து கிரீம் சீஸ், அதுக்கப்புறமா சவர் கிரீம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி பண்றோமே, அதுல எல்லாமும் உள்ள என்ன நம்மளுக்கு அந்த அவன் போட்டிருக்கான் சில இன்கிரீடியன்ஸ், அதெல்லாம் உண்மைதானான்னு தெரியாது. ஆனா அதை நம்ம ஏகாதசியில கூட யூஸ் பண்றோம் பிரபு, சீஸ் பொட்டேட்டோ அந்த மாதிரி. இது வந்து அலௌடா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஃப் இட் இஸ் நாட் கிளியர் தென் பெட்டர். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. கிளியர்னா பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றீங்க. அதுலயும் இன்கிரீடியன்ஸ் அவன் போட்டிருக்கான், நம்ம சாப்பிடக்கூடிய சாமான்கள் தான். இதுல வந்து சீஸ் வந்து நம்ம கோவில்லயே யூஸ் பண்றோம், சீஸ் கேக் பண்றோம் சுவாமிக்கு, பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்ல. இப்போ வந்து நம்ம அது எப்படி, அது என்ன கிளியர்னா வாட் யூ மீன்? அதாவது அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதனால நான் சொல்றேன். இல்ல, அந்த இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்கு.
ஆனா அது உண்மைதானா? அது அப்படியே அதை எடுத்துட்டு அதை நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை தான் நான் சொல்கிறேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் அவன் போட்டிருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால், அது நான்வெஜ் எதுவும் வந்து அதில் மிக்ஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேக்கரி ஐட்டம்ல இந்த கேக்கு இல்லைன்னா இந்த சாக்லேட்ஸு அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின்னு ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஜெலட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விலங்குகளுடைய ஒரு எலும்புல இருந்து தயாரிக்கக்கூடியது. அது வந்து கண்டிப்பாக வந்து மாமிசம். அதனால ஜெலட்டின் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான எந்த ப்ராடக்ட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதில் சில நேரத்தில் வந்துட்டு பிளான்ட் பேஸ்டு ஜெலட்டின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பட் அது வந்து அனிமல் பேஸ்டு வந்து ஒரு ஜெலட்டினாக இருந்தால் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பிரபு இன்னொன்னு, இப்ப நீங்க வந்து வீட்லயே சமைக்கணும், ஸ்நாக்ஸும் வீட்லயே தான் செய்யணும்னு சொல்றீங்க. இது வந்து பாசிபிளா பிரபு? இந்த காலத்துல நம்ம லேடீஸும் வேலைக்கு போறோம். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்கார்ப்ரோல ஒரு இடியாப்பம் ஃபேக்டரி இருக்கு. அங்க வந்து ஃபுல்லா இடியாப்பம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒண்ணும் நான்வெஜ் கலக்கறது கிடையாது. அங்கேயே பிரெட்டும் பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அங்கேருந்து வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நம்ம அத வீட்லயே பிரெட் பண்ணலாம் அப்டின்னா, எல்லாத்துக்கும் டைம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போணும். கோவில் சேவாவும் இருக்கு. நம்மளோட சாதனாஸும் இருக்கு. அ வேலைக்கு போறோம் வேலையும் இருக்கு. வீட்டு வேலையும் இருக்கு. என்ன இது எப்படி பிரபு லேடீஸ்க்கு இது எப்படி பாசிபிள்? ஓ, ஏன் நீங்களும் உங்கள் பக்தி நாங்கள் வரல அப்படின்னு சொல்கிறீங்களா? இது இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாரி இருக்கே! எல்லாமே இப்படி எல்லா சைட்ல இருந்தும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா, லேடீஸுக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அப்புறம் இது ஒரு இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பிரஷர் தானே பிரபு? அட்லீஸ்ட் ம். அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸும் பிரெட்டும் வெளில இருந்து வாங்கிறதுக்காக அலோவ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் அந்த ஏன்னா பர்மிஷன் அதுக்கு கொடுங்க. பிரெட் மேக் பண்றதெல்லாம் அதெல்லாம் நமக்கு அது ரொம்ப கஷ்டம் பிரபுஜி. அங்க காத்தால இட்லி ம். தோசையும் சாப்பிட்டு போக முடியாது, எடுத்துன்னு போக முடியாது. சோ அதனால பிரெட்டும் ஸ்நாக்ஸும் சரி, ஸ்நாக்ஸ் கூட எப்பயாவது பண்ணலாம் பிரபுஜி. பிரெட் கொஞ்சம் கஷ்டம் பிரபுஜி. எவ்ரிடேல வந்து லைக் ஒரு வேள வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியிலேருந்து வருது. கொஞ்சம் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா தான் இருக்கு இல்லையா? ஆமா. லைக் இந்த நீங்க சொன்ன மாரி அந்த இடியாப்பம் கடை வந்து இது ஃபுல்லி வெஜிடேரியன் ரைட் அந்த கடை. சோ அதனால ஆமா. புள்ளி வச்சு அதுதான் நான் பார்த்தேன். அவங்க நல்ல பெரிய பெரிய பிரெட் போடுறாங்க ஓ ஆக்சுவலா. பிரெட் இருக்கா? ஓகே. இங்க வந்து நீங்க மற்ற ஆளுங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. ம். கிருஷ்ணா. தெரியாத இன்ஃபர்மேஷன் வேற. தெரியாதவங்களுக்கு வந்துட்டு இங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்க ஆக்சுவலா வந்து ம். பொதுவா வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விதத்துல தான் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாம இப்ப வந்து இல்ல. நாம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டா வந்துட்டு மணி பேஸ்டா நம்மளுடைய லைஃப்ப வந்து செட் பண்ணிட்டோம். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்துட்டு அது பண்ண முடியல, இது பண்ண முடியாது அப்படின்னு நாம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட் இது எவ்வளவு பண்ணாலும் இதுக்கு நடுவுலயும் வந்துட்டு இதையெல்லாம் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கடைபிடிக்கவும் முடியும். முடியாதுன்னு கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிவா இருக்கணும். அவ்வளோதானே தவிர, இந்த ஒரு 2 விஷயம் நமக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நம்மளால வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண முடியும். அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இல்ல. என்னைய கேட்டா நீங்க வந்து இட்லி, தோசை சுடுறத விட பிரெட் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? மாவ போட்டு பெசஞ்சு வச்சுட்டு ஓவன்ல எடுத்து வச்சா 1/2 மணி நேரத்துல அது வந்து அது பாட்டுக்கு வேலைய முடிச்சு குடுத்துற போகுது உங்ககிட்ட. மாவு பிசையிற ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான். நீங்க இட்லியோ, தோசையோ சுட்டீங்கன்னா, நீங்க அடுப்புலயே வந்து என்ன பண்ணணும்? 1 மணி நேரம் நீங்க அங்கேயே நிக்கணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சுட சுட சுட்டு குடுக்கணும். ஸோ அழகா வீட்ல நீங்க வந்துட்டு பிரெட் நீங்க பண்ணி 1 வீக்குக்கு என்ன தேவையோ, சண்டே ஒரு நாள் நீங்க வந்துட்டு அது 1 வீக்குக்கு என்ன தேவையோ அத செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு வந்து இருக்க போது. எவ்ரிடே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அத நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க.
சொல்றது ஈஸியா இருக்கும்பா உனக்கு. இங்க எங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. பட் என்ன பண்றது? நான் ரொம்ப வந்துட்டு அதுக்காக எல்லாம் வெளியில வந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து கர்மிகள். அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு வந்து அவன் வந்து வேலை பண்றானா இல்லையான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. ஹைஜீனிக் அப்படிங்கிறது வந்து அவன் கையில க்ளோஸ் போட்டுருக்கிறதுனாலயே அது வந்து ஹைஜீனிக் ஆயிடாது. ஹைஜீனிக் அப்படிங்கிறது வந்து அவன் ஸ்மோக் பண்ணிகிட்டே பண்ணலாம், நமக்கு தெரியுமா? அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பண்ணலாம், நமக்கு தெரியுமா? ஆஹ் இன்னும் வேற என்ன வேணா கூட இருக்கலாம். ஆஹ் அது நம்ம வாயெல்லாம் சொல்லக்கூட முடியாது. அப்படி கூட அவன் வந்து இருந்துட்டு வந்து என்ன பண்ணலாம்? சமைச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ அந்த ஃபுட்டு என்ன ஆயிருது? அது கம்ப்ளீட்டாக அது வந்து கண்டாமினேட்டட் தான். அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சமைச்சு அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆகும்? கண்டாமினேட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பணத்துக்காக சம்பளத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பணத்துக்காக பிஸ்னஸ்க்காக அதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால ஓகே சேல்ஸ் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து கிரெயின்ஸும் சேல்ஸ் தான், பணம் தான், இல்லைன்னு இல்லை. அட்லீஸ்ட் வந்துட்டு அதை வந்து அவன் ஆல்ரெடி என்ன பண்ணுறான், ரெடிமேடாக குக் பண்ணி அவன் கொடுக்கறதுனால என்றைக்குமே குக்குடு ஃபுட்டில் வந்து கர்மா ஜாஸ்தி அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏற்றுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நல்லா ஆனால் சொல்றீங்க பிரபு. கரெக்ட். அவங்களோட இது இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, குக் பண்றவங்களோட கான்சியஸ்னஸ் இருக்கு. நீங்க சொல்றது வந்து உங்களோட ரெசிபி, பிரெட் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதை வந்து ட்ரை பண்ணணும் போல இருக்கு. யா, பட் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு பிரபு. நிறைய வேலையா இருக்கு, கிச்சன்லயே நிக்க வேண்டியதா இருக்கு. வெளில போயிட்டு வந்தா நேர கிச்சன்ல வந்து பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது சரி, கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இருந்து இருந்தா ஈஸியா இருக்கும் அதுக்காக. பட் யா, கான்சியஸ் நம்ம வி ஆர் காம்ப்ரமைசிங் ஆன் சம்திங் டு கெட் திஸ். யா, என்ன பண்ணுறது? எல்லாருமே வந்து தனி கொடுத்தனம் போயிடுறீங்க. கணவன் மனைவி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வேற போயிடுறீங்க. ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும். அந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிடுச்சா காலேஜ் போயிடுச்சா அது ஒரு வேளை வீட்டில் பண்ணாது. பண்ண வேண்டியதெல்லாம் அப்புறம் யாரு? நம்ம தான் பண்ணணும். நம்மளும் வேலைக்கும் போகணும். இப்படி வந்து எல்லா சைடும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை அப்படி வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். பிறகு என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் உண்மைதான் வீட்டில் பிரபு. வீட்டில் வந்து அம்மா அப்பா இது அப்பா இல்லைன்னா மாமனார் மாமியார் யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும். யா, ஐடியல் சுச்சுவேஷன்ஸ் இல்லை. இப்போ நம்ம பண்ணின்றது பாதி, நேச்சுரலா நடக்கிறது பாதின்னு சிரமங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. கரெக்டா நீங்க சொல்றது. லைக் வி வில் டேக் இட் as much as we could. இப்போ நீங்கள் Thanks பிரபு. பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகள்லாம் யாருக்குமே வந்துட்டு ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். பிரபுபாதர் இருக்கும்போதே பிரபுபாதருடைய டிசைபிள்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வந்துட்டு ஒரு லேடி அவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு கையில வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருப்பாங்க. ம் அதில் வந்து அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களாம் வந்து ஒரு ஹிப்பி கல்ச்சர்லேருந்து வந்திருக்கிறாங்கிறதுனால அவங்கள ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக அப்போ சொல்லலை. பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அட்லீஸ்ட் வந்துட்டு இது பண்ணும்போது நீ ஸ்மோக் பண்ணாத, அதை போட்டுட்டு வந்துரு, போட்டுட்டு கை கழுவிட்டு வந்துரு அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேள்வி. இப்ப நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிக்க முன்னாடி நம்ம வந்து குளிச்சுட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்ல நம்ம வந்து குளிக்காமலும் ஜெபம் பண்ணலாம், அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் குளிச்சுட்டு பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா குளிக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து உடல் மட்டும் தூய்மை அடைகிறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு மனசும் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போ நைட்டு நம்ம வந்து பல விதமான ஒரு தாட்டோட நம்ம வந்து தூங்கியிருப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே அது திரும்ப வந்துட்டு ப்ளே பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி என்ன ஆகும், அது திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிரும். அது நம்ம வந்து ஒரு வாட்டி குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் அது வந்து காம் டவுன் ஆகும். ஸோ அந்த நேரம் நமக்கு அப்படியே வந்து ஜெபம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ண முடியும். ஒரு யா ஓகே. ஓகே பிரபு. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? பிரபுஜி, இந்த கண்ணுக்குட்டி வந்து அவங்க அம்மாவை தேடி கரெக்டா போகும்னு சொன்னது வந்து இயல்பான பக்தி, ரைட்? அது யா ஓகே.
தேங்க்யூ. ம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல கருத்துக்கள் இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாபிக்ல நோ, நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களால எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீங்க பாட்டுக்கு சொல்லிடுவீங்க, கடைபிடிக்கிறது நாங்க தானே அப்படின்னு. இல்ல பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது இந்த சின்ன மூளைக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இது சொல்யூஷன் இருக்குங்க. எல்லாமே நாங்க பண்ணினாலும் காஃபி டீ குடிச்சு நாங்க சாக்லேட்டை சாப்பிட்டு வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டு மேபி வெஜிடேரியனா இருந்து பண்ணினாலும் ஏதாவது ஒரு சிங்கிள் ரெமெடி இருக்கா இது எல்லாத்தையும் வந்து நல்லிஃபை பண்றதுக்கு, இந்த பண்ற இதுல எல்லாம் பாவத்தெல்லாம்? செம்ம கொஸ்டின் மாதாஜி. நாங்க எல்லாமே பண்ணுவோம், ஆனாலும் நாங்க வந்து கடைசியில வந்து வைகுண்டம் போயிடணும், அப்படித்தானே? மத்தபடி நாங்க வந்து ஒழுங்கா வெஜிடேரியனா சாப்பிட்டுக்கிறோம். நாங்க மத்த இதெல்லாம் லைக் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறோம், சாண்டிங் பண்ணிக்கிறோம். ஓகே, பகவத்கீதா பாகவதம் படிச்சுக்கிறோம். அது கூட பண்ண தேவையே இல்லை. நீங்க இப்போ ரெகுலேட்டிவ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, சாண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே பண்ணாட்டினாலும் வந்து வைகுண்டம் போறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அந்த வழியை சொல்லி கொடுங்க ப்ரோ. ப்ளீஸ் பிரபுஜி. சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு வழி, ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிருஷ்ணர் கிட்ட கேளுங்க, அடுத்த ஜென்மத்துல வந்து என்னை என்ன பண்ணுங்க, கம்சனா வந்து போறோம். மட்டும் கேளுங்க. அடுத்த அவ்வளவுதான். ஜென்மத்தை எடுத்து நாங்க ஒழுங்கா பண்றதுக்கு இந்த ஒழுங்கா ஜென்மத்திலேயே பண்ணணும்னு நாங்க சொல்ல வரல. கேக்குறோம். ஆமா. இந்த ஜென்மத்திலே கம்சனா ஆயிருங்கிறேன், என்ன இந்த சொல்றீங்க? ஜென்மத்திலே கம்சனா மாறிடுங்கிறேன். கம்சனா மாறிட்டு அதுதான் சொல்றேன். உம் கம்சனுக்கு வந்துட்டு கம்சன் எதுவுமே கடைபிடிக்கல, ஆனா கம்சனுக்கு வைகுண்டம் கிடைச்சிச்சு. இப்போ இல்ல, நாங்க பக்தி மார்க்கமா போகணும். ஆனா நாங்கன்னா வந்து அதுல வீக்கு அது கிடையாது. நாங்க எதுக்கு எதிர்பார்க்க போறோம்? முடியாது. ஏன்னா இவ்வளவு வருஷம் வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு பக்தி பண்ணுங்கன்னு திடீர்னு கம்சனா மாறுனா எப்படி மாற முடியும்? கம்சனா மாறாமையே பக்தி ரூட்ல நீங்க தான் போவோம். ஆனா அங்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிறண்டு போவோம். அந்த மாதிரி புரண்டு போய் நாங்க எங்க போவோம்? எங்க கதி என்ன? எங்களை வந்து எப்படி கொண்டு போய் ஒரு ஒரு அப்பப்போ நாங்க வந்துட்டு கொஞ்சம் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணிக்குவோம், அதை நீங்க கண்டுக்க கூடாது. கண்டுக்காம எங்களை வந்துட்டு என்ன பண்ணணும், பேக் டோர் ஓபன் பண்ணி உள்ள கூப்பிட்டுறணும் அப்படிங்கிறீங்க. அதே வாங்க 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 உள்ள வாங்க நைஸா அப்படியே ஒரு சில பேர் அந்த இதுல சைக்கிள் கேப்ல உள்ள எடுப்பாங்க. அந்த மாதிரில வந்து அந்த இதெல்லாம் பண்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு தகுதியோ கெப்பாசிட்டியோ பிரபுபாதர் எனக்கு கொடுக்கல. பிரபுபாதருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, பிரபுபாதர் தோதியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அவர் பின்னாடியே போயிருங்க. ஓகே பிரபு, நைஸ், குட் ஷார்ட் கட். ஹரே பிரபுபாதர் கிருஷ்ணா. வந்து அதான் சொன்னாரு, யாரும் கவலைப்படாதீங்க, பேக் டோர் கீ என்கிட்ட தான் இருக்கு, அதனால வந்து என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் வந்து வைகுண்டத்துடைய பேக் டோருக்கு வந்துருங்க, அங்க நான் ஈஸியா அதை ஓபன் பண்ணி உங்களை உள்ள கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரபுபாதர் சொன்னாரு. ஓகே பிரபு, ட்ரூ ட்ரூ ட்ரூ, நைஸ். ஹரே கிருஷ்ணா. அதனால நம்ம கெட்டியா பிடிச்சுக்க வேண்டிய ஒரு பாதம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குரு மற்றும் பிரபுபாதருடைய பாதங்கள். அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் அவங்க நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், ஓகே, வில் கோ ஹெட். நாமாமிர்தம் படிங்க யாராவது. குயிக். யாரு படிக்கலாம்? நான் படிக்கிறேன் பிரபுஜி. எஸ். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ நாமாமிருதம். ஏகாதசி நாளன்று ஒருவர் தனது ஜபத்தை கூட்டி சொல்ல வேண்டும். பக்தி சேவை முறையாக நிறைவேற்ற ஒருவன் விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். ஏகாதசி அன்று விரதம் இருக்க வேண்டும். பௌர்ணமியிலிருந்தும் அமாவாசையிலிருந்தும் 11ஆம் நாளில் வரும் இந்த நாளில் தானியம், பீன்ஸ் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். காய்கறிகள், பால் இவற்றை ஏற்கலாம். மேலும் ஜபம் செய்வதும் சாஸ்திரம் படிப்பதையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். சைத்தன்யரின் உபதேசங்கள், அத்தியாயம் 12. பிரச்சாரமே சாரம். நாம் பக்தி யோகத்தின் கொள்கைகளை பின்பற்றினால் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும். ஒருவன் கிருஷ்ண உணவில் முன்னேறும் போது இயற்கையாகவே ஜட உலகில் துன்பரும் ஜீவன்கள் மீது இரக்கம் கொள்கிறான். இயற்கையாகவே பக்தியில் முன்னேறும் பக்தன் பொதுமக்களின் துன்பத்தை பற்றி நினைக்கிறான். ஒருவன் உண்மையில் வீழ்ந்த
ஆத்மா மீது இரக்கம் கொண்டான் என்றால், துன்புறும் மனித சமுதாயத்தின் மீதும் இரக்கம் வந்தால், அவன் மக்களை ஜட உணர்விலிருந்து ஆன்மீக உணர்வுக்கு முன்னேற்ற நினைப்பான். கிருஷ்ணரின் கருணையினால் நாம் பக்தி தொண்டின் கொள்கைகளை பின்பற்றினால் நம்மால் பிறரையும் ஆன்மீக உணர்வுக்கு முன்னேற்ற முடியும். நமது ஆன்மீக செயல்களை விட்டுவிட்டு அடுத்தவரின் உடல் விஷயத்தை கருதினால் நாம் மிக அபாயகரமான நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸ்ரீமத் பாகவதம் 5.8.9. கிருஷ்ண பக்தியை விரிவுபடுத்த ஒழுக்க விதிகளை ஒருவர் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். ஒழுக்க விதிகளை சரியாக பின்பற்றாத போது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினராக ஒருவன் இருந்தும் கூட தவறு செய்து விடுவான். எனவே நமது சீடர்களுக்கு நாம் தரும் அறிவுரை சரியாக ஒழுக்க நியமங்களை பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் மனித சமுதாயத்தை முன்னேற்ற உதவும் முக்கியமான இந்த இயக்கத்தின் பக்தர்கள் இடையே குழப்பம் ஏற்படும். எனவே கிருஷ்ண பக்தியை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றுவதன் மூலம் மனமானது தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏகாதசி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதும் அதிகமாக வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும், அது நம்மளுடைய கருத்து இல்லை, சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அது ஒரு உபதேசம். ஏகாதசி அப்படிங்கிறது பகவானுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, பகவான் ஒரு முறை வந்து தூக்கத்தில் இருக்கும்போது அவரை வந்து ஒரு அசுரன் வந்து தாக்க வந்தான். அப்போ அந்த அசுரன் வந்து தாக்க வர சமயத்தில் அவருடைய உடல்ல இருந்து ஒரு சக்தி அது வந்து வெளிப்பட்டு ஒரு பெண்ணுடைய ஒரு ரூபத்தில் அந்த அசுரனோட வதம் பண்ணி அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுது. ஸோ அது நடந்த அந்த நாள் 11வது நாள். அதனால் அந்த பெண்ணுக்கு ஏகாதசி தேவி அப்படின்னே வந்து பேர். ஸோ கிருஷ்ணருக்கு அந்த ஒரு சேவையை செய்தது அந்த ஏகாதசி தேவி. அதனால் இந்த ஏகாதசி அப்படிங்கிற இந்த தினமே எதற்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணருக்கான ஒரு சேவையை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கு. அதனால் பகவானும் வந்து ரொம்ப மகிழ்ந்து அந்த தேவிக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். உன்னுடைய நாளில் யாரெல்லாம் எனக்கு வந்து பக்தி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய தாமத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த ஏகாதசி தினம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக பகவானுக்கான ஒரு சேவை செய்வதற்கான ஒரு நாளாக இருக்கிறதுனால, இந்த தினத்தில் நாம் வந்து சாஸ்திரங்களை படிக்கிறதோ இல்லைன்னா வந்து பகவானுடைய நாமத்தை வந்து அதிகமாக சொல்கிறது, இது போன்ற செயல்களில் நம்ம அதிகமாக ஈடுபட்டு நம்மளால் வந்து பகவானை எளிமையாக வந்து திருப்திப்படுத்த முடியும். நம்மளும் பக்தியில் வேகமாக முன்னேற முடியும். ஓகே, ஸோ இந்த பக்தி யோக நெறிமுறைகளை யார் ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, ரொம்ப ஈஸியாக இந்த பக்தியில் அவங்க வந்து முன்னேறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மற்றவர்களுக்கு மேலே வந்து இயல்பாகவே வந்து ஒரு கருணை அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அந்த கருணையின் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் அவங்க படக்கூடிய இந்த பௌதிக உலகத்தில் படக்கூடிய அந்த ஒரு துக்கத்தை பார்த்து அவங்களும் இந்த பௌதிக உலகத்துடைய இந்த துன்பத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்தி யோக நெறிமுறைகளை அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்து அவங்களையும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அடைய செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்ட நபர்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இந்த பக்தி தொண்டை கொடுக்கறது மூலமாக தான் அவங்களுக்கு வந்துட்டு நாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமே தவிர, அவங்களுக்கு வந்து நாம் உடலுக்கு தேவையான ஒரு சேவைகளை வந்து செய்கிறதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா உடல் தேவைகள் அப்படிங்கிறது இந்த உடலை விடுற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஒரு தேவை முடிஞ்சால் இன்னொன்று சொல்லி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே நம்ம வந்து என்ன ஆகுறதுல திருப்தி அடைகிறதும் இல்லை. அதுக்கும் மேலே நம்ம வந்து ஒரு பகவானுக்கு மேலே ஒரு பிரேமையை வளர்த்துக்கிறதுக்கும் அது வந்து உதவியாக இருக்க போகிறதில்ல. அதனால் உண்மையான ஒரு கருணையாக நம்ம மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ண பக்தியை எப்படி வந்து பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தவங்க அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒழுக்க விதிமுறைகளை வந்து ரொம்ப சரியாக வந்து கடைபிடிக்கணும்.
யார் ஒருத்தவங்க வந்து இந்த ஒழுக்க நெறிமுறைகளை வந்து சரியாக கடைபிடிக்கிறாங்களோ, அதில் ஸ்திரமாக இருக்கிறாங்களோ, அவங்களால தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண முடியும். பலருக்கு அவங்களால வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ஒழுக்க நெறிமுறைகளை முதல்ல நாம் எல்லாருமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கும் வந்துட்டு இதை எப்படி கடைபிடிக்கிறதுங்கிறதுல அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும், உதவி பண்ணணும். இதன் மூலமாக இந்த சமுதாயம் கிருஷ்ண பக்தியை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி எல்லாருமே வந்து ஒரு ஆனந்தமாக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இந்த விதத்தில் நம்ம சமுதாயத்துக்கு உதவ முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள்? யாருக்காவது ஏதாவது கேள்வி? வேற எதுவும் கேள்வி இல்லையா யாருக்கும்? புரிஞ்சுதா? ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்ததா? நல்ல கிளாஸ் பிரபு, நல்ல தெளிவா இருந்தது. நான் வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம்னால சேர முடியல ஃபர்ஸ்ட், பட் லாஸ்ட் பார்ட்ல ஐ திங்க் ஐ கேப்சர்ட் த பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள்? யாருக்கு எதுவும் கேள்வி இல்லையா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். Thank you, Prabhuji.